கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கைலி காக்கி சட்டை அணிந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நுழைந்து அதிரடி சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால், இன்ஸ்பெக்டர் அனிதா தலைமையிலான போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை மாலை வரை நீடித்தது. அங்கிருந்த ஆவணங்களையும் சரிபார்த்தனர். நேற்று இரவு வரை நடந்த இந்த சோதனையின் போது ஆர்டிஓ ஆபீஸ் பணியாளர்கள் மற்றும் புரோக்கர்களிடமிருந்து ரூபாய் 1,16,910 லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கழிவறையில் வீசப்பட்டிருந்த பணத்தையும் போலீசார் கைப்பற்றினர். இது தொடர்பாக கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்செழிய பாண்டியன் மற்றும் அதிகாரிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரித்தனர். முன்னதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் லுங்கி மற்றும் காக்கி சட்டை அணிந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்று மாறுவேடத்தில் வந்துள்ளனர். இதனால் அவர்களை உடனடியாக அங்கிருந்தவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. சிறிது நேரம் கழித்தே அவர்கள் ரெய்டுக்கு வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் என்பது தெரியவந்தது. கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றியடைய செய்த திமுகவினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எம்பி ஜோதிமணி நன்றி தெரிவித்துள்ளார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு ஜோதிமணி தேர்தலில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் எம்பி ஜோதிமணி கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜோதிமணி, நீட் தேர்வு விவகாரம் தற்போது அனைத்து மாநிலங்களிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களும் தற்போது எதிர்க்க துவங்கியுள்ளனர். தமிழக முதலமைச்சர் நீட் விவகாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார் என்று தெரிவித்தார். மத்திய மோடி ஆட்சியில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியதோடு ஆளும் கட்சிக்கு இணையாக எதிர்க்கட்சியிலும் எம்பிக்கள் இருக்கின்றனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவை எதிரொலிக்கும் என்றார். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்துகிற கருத்து சரிங்கிற மாதிரி நீட் ஒரு மிகப்பெரிய ஊழலாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் உருவெடுத்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா 20 லட்சம் 25 லட்சத்துக்கெல்லாம் வினாத்தாள்களை விலை கொடுத்து வாங்கி அவங்க முன்னாடி பள்ளிக்கூடங்களில் ஒரு அடிப்படை மதிப்பெண் கூட பெறாத மாணவ மாணவிகள்லாம் ஒரு நீட்டில் ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அரசாங்கம் இப்போ நீட்டில் ஊழல் நடந்திருக்குதுன்னு எதிர்கட்சிகளோட இந்தியா கூட்டணியோட நீண்ட போராட்டத்திற்கு அப்புறம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நீட் தேர்வுங்கிறது முழுக்க சாதாரண கிராமப்புறத்தை சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்கிற மாணவ மாணவர்களுக்கு எதிரானது. அவர்களுடைய கனவுகளை அளிக்கக்கூடியது. அதனால் இந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும்ங்கிறது இந்தியா கூட்டணி கடுமையாக வலியுறுத்தியிருக்கு. வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் இந்தியா கூட்டணி கடுமையாக இந்த நீட்டுக்கு எதிரான பிரச்சனையை எழுப்புவோம். ஒன்று, பாப்பாரப்பட்டி அருகே தனியார் பள்ளி பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி வாகனம் ஒன்று பள்ளி குழந்தைகளை இறக்கி விட்டுவிட்டு பாப்பாரப்பட்டி நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது சஞ்சீவராயபுரம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர்களின் இருசக்கர வாகனமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மாங்காப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பதும் சஞ்சீவராயபுரம் பகுதியை சேர்ந்த கோகுல் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து விபத்து தொடர்பாக பாப்பாரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுபோதையில் சாலையின் நடுவே படுத்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்ட நபர் மீது லாரி ஒன்று ஏறி இறங்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஆலச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் மேட்டூரில் உள்ள தர்மலில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பணியிலிருந்து பேருந்து மூலமாக எடப்பாடி கள்ளுக்கடை அருகே இறங்கி அங்குள்ள மதுபான கடையில் மது அருந்துவிட்டு அதே பகுதியில் உள்ள பூலாம்பட்டியில் இருந்து எடப்பாடி செல்லும் சாலையில் நடுவே படுத்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை சாலையை விட்டு வர அறிவுறுத்தினர். இருப்பினும் தொடர்ந்து சாலையில் படுத்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மேட்டூரிலிருந்து எடப்பாடி நோக்கி சென்ற டேங்கர் லாரி ஒன்று சங்கர் தலை மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தார். மேலும் தகவல் அறிந்து வந்த பூலாம்பட்டி காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுவன் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அருள்புரம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் சஞ்சய்
இவரின் தந்தை ராணுவ வீரராக பணியாற்றி வரும் நிலையில் இவரின் குடும்பத்தினர் அருள்புரம் பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுவன் நேற்று மாலை அருகில் இருந்தவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுவன் நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அப்பகுதி முழுவதும் சிறுவனை தேடி உள்ளனர். அப்போது அவர்களின் வீட்டருகே உள்ள கிணற்றில் சிறுவனின் சடலம் மிதந்து கொண்டிருப்பதைக் கண்டு அச்சமடைந்த அவர்கள் பல்லடம் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த நிலைய அலுவலர் முத்துக்குமாரசாமி தலைமையிலான தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.